கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோன்னா மாரியை எப்படியாவது காப்பாற்றி நம்ம ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரியை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்க சிவனாண்டியோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. சிவனாண்டி பார்த்தோம்னா மாரியை ஒரு வீட்டில் கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கடா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் கார்த்தின்னு சொல்லி தானே உங்கள் கூட நம்பி வந்தேன். நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க. நான் ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்தேன். என்னை தயவு செய்து நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணை காப்பாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே கார்த்தி சொல்லிக்கிட்டு உன்னை ஏமாற்றி நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீ என்னன்னா என்னை விட்டுருன்னு சொன்னால் நான் விட்டுருவேனா என்ன? இங்கே பாரு, இன்னொரு 4 மணி நேரம் பேசாமல் நீ அமைதியாக இருந்துட்டேன்னா உன்னை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அதோட உன்னை விட்டுருவோம், நீயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, அந்த பொண்ணை நான் காப்பாற்றணும், என்னை விட்டுருங்க, உங்களுக்கு பாவமா இல்லையா அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு உனக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆகாது, அவங்க அம்மா எங்களை எப்படிலாம் போட்டு அசிங்கப்படுத்தியிருக்கா தெரியுமா, அவளை பழி வாங்கணும், அதுக்காக தான் அவள் பொண்ணை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது எங்கள் பாரு உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் இது இப்போ அந்த பழி வாங்குறக்கூடிய நேரம்லாம் கிடையாது, அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை விட மாட்டோம், பேசாமல் நீ அமைதியாக இரு, இவ அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பா, இவ வாயிலே அந்த பிளாஸ்டிக்கை போட்டு மூடுங்கடா அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க வாயில் ஒரு துணியை வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. இல்லைனா இவ இப்படி தான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்திட்ட மயில்வாகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படி நம்ம மாரியை நம்ம கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியலையே, அவன் எங்கே அடைச்சி வச்சிருக்கான்னு தெரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் மாரியை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீ அத்தைக்கிட்ட போய் சொல்லு, அப்போ கண்டிப்பாக சந்திரகலா அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரிக்கு ரோஹிணியும் பண்ணுறாங்க. இதை கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி அந்த மாரியை எப்படியாவது தூக்கிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம புருஷன் தானே போனாரு, அப்புறமா எப்படி கார்த்திக் கூட அந்த மாறி வாரான்னு தெரியலையே, சரி நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ எங்கே இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த மாரியை நான் தூக்கியாச்சுது, இப்போ நம்ம கஸ்டடியில் தான் அந்த மாறி இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அவங்க சந்திரகலா அதிர்ச்சடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, கார்த்தி மாரியை அழைச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அவன் சும்மா சொல்லியிருப்பான், அப்போ தானே உங்கள் அக்கா அமைதியாக இருப்பாங்க, அதனால சும்மா சொல்லியிருப்பானா இருக்கும், எப்படியாச்சும் அவன் எங்ககிட்ட இருக்கிற மாரியை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லியிருப்பான், ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கவும், எந்த இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அவங்க இருக்கிற இடத்த அவங்க சொல்கிறாங்க. இதை ரோஹிணி கேட்டுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நானும் திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கே அவங்க இருக்கிற இடத்த அவங்க பேசுகிறத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி சரி நாங்கள் ஒன்று கொஞ்ச நேரத்தில் நாங்கள் மாரியோட வருவோம் அப்படின்னு சொல்லவும், சீக்கிரமாகவே வாங்க, ஏன்னா ரேவதிக்கு பல்ஸ் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க சீக்கிரமா வாங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் செய்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்ல நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துவேல் சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகனே நம்ம நல்ல பிளான் போட்டு இந்த மாரியை தூக்கியாச்சுது, இதோட இந்த ரேவதியோட கதை முடிஞ்சு போச்சுது, இப்பவுமே டைம் பாதி ஆகி போச்சுது, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள கண்டிப்பா அந்த கார்த்தி நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ காளிமால் ஃபோன் பண்றாங்க சிவனாண்டிக்கு, என்ன மகனே என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, சித்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மாரியை தூக்கியாச்சுது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த இடத்துல கொண்டு அடைச்சி வச்சாச்சுது, அதனால கார்த்தியால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோதான் ரேவதியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு கதவு உடையிற சவுண்டு கேட்குது. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னாச்சு இப்படி கார்த்தி இப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், உடனே மயில்வாகனமும் கார்த்தியும் பார்த்தோம்னா அந்த 4-5 பேரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்தது முத்துவேலையும் சிவனாண்டியும் அடிக்கவும் அவங்க அங்கே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாரியை காப்பாற்றிடுறாங்க. அப்போ மாரி கேட்குறாங்க, நீங்கள் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மேடம் நான் தான் கார்த்தி அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்கள் மனைவியோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இவன் கார்த்தின்னு சொல்லிட்டு வந்தான், அதனால தான் நானும் ஏமாந்துக்கு போய் அவன் கூட வந்துட்டேங்க அப்படிங்கவும், அப்போ உங்கள் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களா, அப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் அந்த ஃபோனை வாங்கி அவன் வெளியே தூக்கி வீசிட்டாங்க அப்படிங்கவும், உடனே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி சீக்கிரமாக
வாங்க நம்ம ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரியை பார்த்தோம்னா அழைச்சிட்டு கார்த்தியும் அதுக்கப்புறமா மயில்வாகனை இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ மாரியோட வரதை பார்த்ததுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்திரகலா இந்த மாரி எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அப்போ உடனே வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான் மாரி, நீங்கள் கேட்ட குரூப் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரியை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாம்பிடிசிட் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எப்படியோ நீங்கள் மாரியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நம்ம ரேவதி நம்மளுக்கு கிடைச்சிருவா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே சந்திரகலாவுக்கும் ஒன்றுமே புரியலை, எப்படியாக்கும் நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுதுங்க, எப்படி இந்த மாரி வந்து கார்த்தியோட வந்தா அப்படிங்கும்போது இங்கே பாரு எப்படின்னு தெரியல, ஆனால் அந்த மாரி வந்து இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சு கார்த்தி இப்படி வந்துட்டா அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. காளியம்மாலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எப்படி தான் சரிதான் இந்த ரேவதி வந்து பொழைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கவோ சரி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு சித்திக்கிட்ட கேட்டுட்டு நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா காளிமால்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவும் காளிமால் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது எப்படி நம்ம இங்கே இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி நினச்சா அதையும் அந்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டானே, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சித்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அந்த ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் வேணால் கொடுக்கலாம், அந்த ரேவதி வந்து கண்மொழிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போக முடியும் அப்படிங்கும்போது என்ன மகனே நீ இப்படி கூட சொல்லதை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டு இருக்கிற, நர்ஸு வேடத்தில் போ, நான் அங்கே ஒரு நர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு போகிறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு அவங்க அந்த குரூப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ நல்லபடியாகவே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருது. அப்போ உடனே வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது, அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுது, அவங்க வந்து இன்னும் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க கண்மொழிப்பாங்க, அது வரைக்கும் அவங்களை யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனும் அதுக்கப்புறமா சாம்பிடிச்சிட்டு ராஜராஜன் எல்லாருமே வந்து அவங்க மாரிக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ரேவதியை எங்களால் காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படிங்கவும் இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றுற பாக்கியம் அந்த ஆத்தா எனக்கு கொடுத்துருக்குறா, இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நல்ல வேளை நான் இருக்கிற இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, ஏன்னா அத்தைக்கோ மற்ற யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்படியா நல்ல வேளை நான் உளறி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது பார்த்தோம்னா சரி வாங்க நான் உங்களை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது இல்லை நான் ரேவதி கண் முழிச்சதுக்கு அப்புறமா அவளை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு மாறி சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க தூக்கத்தில் இருக்கவும் அப்போ வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து நர்ஸு விஷம் போட்டுட்டு அங்கே வரவும் அப்போ இன்ஜெக்ஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா அவங்க மேலே ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா அவங்க திருன்னு முழிச்சிட்டு போகிறத பார்த்துட்டு கார்த்திக்கு அவங்க மேலே டவுட்டு வரும். மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ரேவதியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வார்டுக்குள்ளே வராங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க வந்து சிவனாண்டி ரேவதியோட ஆக்சிஜனை எடுக்கிறதுக்காக வரவும் கரெக்டாக அங்கே வந்து கார்த்தி வந்து தடுத்து நிறுத்திடுதாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தானடா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளோ தான் அடித்தாலும் நீங்கள் வந்து திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அடிக்கிறதுக்காக போகவும் அங்கேயும் இருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுதாங்க. உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு வந்து கேட்டுட்டு வராங்க, என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே வந்தது சிவனாண்டியும் முத்துவேலும் நர்ஸு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க யாரையும் நான் ஒருத்தர் கூட நான் விட மாட்டேன், இவங்க 3 பேருடைய கதையை நான் முடிச்சுட்டு வரேன், அதாவது மாயா சிவனாண்டி அவங்க முத்துவேலு இவங்க எல்லாருடைய கதையை நான் முடிச்சுட்டு வரேன், அப்பந்தான் வந்து எனக்கும் சரி என் குடும்பத்தையும் சரி அவனை வந்து தொந்தரவு பண்ண மாட்டான், அவன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ள நான் மாயாவோட கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லும் போது நீங்கள் தான் தடுத்து நிறுத்தினீங்க, இப்போ பார்த்தீங்களா என் பொண்ணுக்கிட்ட வந்து இவன் வாலாட்ட வந்திருக்கிறான், என் பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக அவன் வந்தானே, இவனை நான் சும்மா விடலாமா என்ன, இவங்க எல்லாருடைய கதையை நான் முடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் வந்து அவங்க கார்த்தியை அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ கார்த்தியும் சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க எத்தனை மணி நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருக்கணும், ஆனால் அவங்க ஒன்றும் கண் முழிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால நீங்கள் போய் கூப்பிடுங்க, அவங்களுக்கு வந்து யாரை பிடிக்குமோ ரொம்ப பிடிக்குமோ அவங்க போய் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கண் முழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே மயில்வாகனை வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி ரேவதிக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ போய் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக ரேவதி கண் முழிச்சிருவா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேவதி வந்து அவங்க
கண் முழிக்கிறதுக்காக கார்த்தி வந்து அவங்க போகிறாங்க. கார்த்தி கூப்பிட்டது ரேவதி கண் முழிச்சிருவாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.